ஃப்ரைடே மார்னிங் நானும் நிறைய வீடியோஸ் பார்த்து சாம்பார் சாதம் ட்ரை பண்ணுவேன். ஆனா ஒன் டைம் கூட ஒழுங்கா வந்தது இல்ல. ஆனா இந்த டைம் சூப்பரா வந்துருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல இவ்வளவு நல்லா வரும்னு. சாம்பார் சாதம் பண்றதுக்கு உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்கோ அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படியே 1 கிளாஸ் ரைஸ்க்கு 3/4 கிளாஸ் துவரம் பருப்பை தண்ணியில அலசி எடுத்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற காய்கறி 1/4 கிளாஸுக்கு 5 கிளாஸ் தண்ணி ஊத்தி உப்பு போட்டு 5 விசிலுக்கு வேக வச்சுட்டேன். அப்படியே சாம்பார் சாதத்துக்கு கிரேவி மாதிரி ஒண்ணு பண்ணணும். அதுதான் சாம்பார் சாதத்துக்கு டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கு கடாயில ஆயில் விட்டு கடுகு, சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 4 ஸ்பூன் சாம்பார் பொடி, புளி தண்ணி ஊத்தி உப்பு போட்டு கொதிக்க விட்டுட்டேன். நல்லா வதக்குனதும் இந்த மாதிரி வந்துரும். அப்படியே குக்கர்ல வச்சிருக்கிற ரைஸும் சூப்பராவே வெந்துருச்சு. இத ரைஸ் கூட நல்லா மிக்ஸ் பண்ணதும் சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி ஆகிருச்சு. என்கிட்ட முருங்கை இலை இருந்ததுனால நான் ஒரு குத்து முருங்கை இலை தண்ணி விட்டு வேக விட்டுட்டேன். இலை ஆட் பண்ணணும் அப்படின்னா சாம்பார் சாதம் இன்னுமே டேஸ்ட் கொடுக்கும். நிறைய டைம் ட்ரை பண்ணிருக்கேன், ஆனா ஒழுங்காவே வரல அப்படிங்கிறவங்க இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணுங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அப்படியே சாம்பார் சாதத்துக்கு கத்திரிக்காய் வறுவல் தான் பண்ணிருந்தேன். அதுக்கு ஒண்ணும் இல்ல, கடாயில ஆயில் விட்டு கடுகு, கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காய், மிளகாய் பொடி, உப்பு போட்டு நல்லா கலரிடுங்க. நல்லா பிரவுன் கலர்ல சேஞ்ச் ஆகணும், அப்படின்னாதான் டேஸ்ட் கொடுக்கும். இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. இன்னைக்கு லஞ்சுக்கு சாம்பார் சாதம், கத்திரிக்காய் வறுவல், அப்பளம் வச்சு சூப்பரா சாப்பிட்டாச்சு. உங்க வீட்டுல என்ன லஞ்சுன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.